ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 38வது நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 73 கிலோ 550 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னோட சேர்ந்து என்னோட கைடன்ஸில் நீங்களும் உங்களோட வெயிட் லாஸை ஹெல்த்தியாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட், வெயிட் டைப் பண்ணி அனுப்பி டீட்டெயில் கேட்டு நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண வாங்க. இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வந்து ஒர்க் அவுட் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் 4 மணிக்கே எழுந்து ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டேன். காலையில் எந்த ஒரு ட்ரிங்க்குமே நான் குடிக்கல. சரி, ஓகே, நம்ம கோவிலுக்கு போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தோம். ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சாப்பிட்ற பொருட்கள்லாம் விற்றுட்டு வருவாங்க இல்லையா, அதை நான் வாங்கினேன். என்னென்ன அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு 7:45 இருக்கும். ஒரு 2 hours ட்ராவல் கோவிலுக்கு போகிறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பழங்கள் நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், ட்ரெயினில் பழங்கள் மட்டுமா விற்கிறாங்க அப்படின்ட்டு. எனக்கு தேவை பழங்கள். நேற்று ஒரு ஃப்ரூட் டயட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்திங்கன்னா முதல்ல வந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். ஆனால் அது மாதுளம்பழம் மாதிரியே தெரியல, சின்னதாக கொய்யாப்பழம் சைஸில் இருந்தது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு. மாதுளம்பழம் வாங்கினேன். மாதுளம்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதுளம்பழம் காலையில் நான் எடுத்துக்கிட்டேன். ட்ரெயின்லேயே நான் வந்து ஒரு 8 மணி டைமில் வந்து 2 மாதுளம்பழம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் வந்தது. நாவல் பழம் வந்து ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பேக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு 20 ரூபா பேக் வந்து ஒரு 9:15 மணி மாதிரி இருக்கும். அது வாங்கி அதையும் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் போதே சாப்பிட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 10 மணிக்கு அந்த இடத்துல இறங்கி அங்கேருந்து கோவில் தரிசனத்துக்கு போயிருந்தோம். சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி ஆகிடுச்சு. அங்கேயே கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக அன்னாச்சி பழத்தை வந்து ஸ்லைசஸாக போட்டு வச்சுருந்தாங்க. அன்னாச்சி பழம் வாங்கி ஒரு 11:30 மணிக்கு ஒரு 4 ஸ்லைஸ் கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மாங்காய் வச்சுருந்தாங்க. மாங்காவும் வாங்கி ஒரு 3 ஸ்லைஸ் இருக்க மாதிரி மாங்காய் நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் ஒரு 11:30 மணிக்கு நான் சாப்பிட்ட அந்த ஃப்ரூட்ஸாக இருந்தது. மாங்காய் உடனே ஃப்ரூட்டா அப்படின்னு கேட்காதீங்க, அங்கே இருந்தது. அதனால் நான் வந்து என்னோடய டயட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் நாங்கள் வந்து ட்ரெயினுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் திரும்ப வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து நுங்கு, பலாப்பழம் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அது சாப்பிட்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி புட்டு விற்றுட்டு வந்தாங்க. ஒரு பேக் வந்து 20 ரூபா அப்படின்ட்டு. அதை நான் வந்து ஒரு கவர் நான் வாங்கிக்கிட்டேன். என்னம்மா நீங்கள் ஃப்ரூட் டயட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நடுவில் புட்டு வாங்கிட்டீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அது வந்து சத்து மிக்கது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் மதியம் என் லஞ்சுக்கு வந்து அந்த சிகப்பவல் புட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வாங்கின அந்த நுங்கு நானும் என் பையனும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி பலாப்பழத்தையும் ஒரு 2 சொல இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி நான் முழுக்க எடுத்துக்கிட்ட என்னோடய டயட் ஃபுட்டாக நான் நினச்சேன். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே போகும்போது எப்படி ஆகாரம் எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணும்பொழுது அந்த ட்ராவலிங்கில் வந்த ஃபுட்டை வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்காக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு ஃபுட்டுமே நான் எடுத்துக்கல. நைட்டு நான் படுக்கும்பொழுது ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோட டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் கேட்கலாம், சிஸ்டர் ட்ரெயினில் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் விற்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ட்ரெயினில் முக்கியமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சமோசா, தேங்காய் பிஸ்கெட்டு, நெய் பிஸ்கெட்டு இதெல்லாம் விற்றுட்டு வந்தாங்க. என் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் நான் டயட் இருக்குன்ற விஷயம் தெரியாமல் எல்லாம் சமோசா வாங்கி என் கண்ணு முன்னாடியே கடித்து சாப்பிட்டாங்க. அந்த வாசனை வேறு மூக்கில் ஏறிட்டு இருந்தது. இருந்தாலும் மனக்கட்டுப்பாடோ எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு மன உறுதியாக இருந்து அவங்க முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழமும் நுங்கும் சாப்பிட்டேன். அவங்க நினச்சிருப்பாங்க, என்ன இந்த லேடிக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் ஃப்ரூட்ஸ் போய் இப்போ சாப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய வெயிட் லாஸ்க்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள வந்து நான் ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தேவையில்லாத ஃபுட்டும் என் மனசில் ஏற்றிக்காமல் என்னோடய டயட்டை நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதை எதுக்காக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு எதிரில் இது மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுதும் எப்படி நான் உங்களை நினச்சதை நான் அவாய்ட் பண்ணேனோ அதே மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி சாப்பிட்றதுக்கு தேவையில்லாத பொருட்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி அந்த பொருளை அவாய்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உங்களுக்குள்ள இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன்.
ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி